அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்ம மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் இன்னைக்கு டே 17ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படின்னா செய்தித்தாள், புக்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. அப்படின்ற பட்சத்துல இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா எந்தெந்த ஆத்தர்ஸ் என்னென்ன புக்லாம் ஏற்றி இருப்பாங்க, அது நம்ம விடுதலைக்கு எந்த மாதிரிலாம் போராடுச்சு, யார் யார் எந்தெந்த புக்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத இன்னைக்கான வகுப்புல நம்ம பார்ப்போம். வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். கொடுத்துருக்காங்க, சுதந்திரத்திற்கு முன்பு உருவான முக்கிய செய்தித்தாள்கள் மற்றும் வார இதழ்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போயிடும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், பெங்கால் கெசட்டி. பெங்கால் கெசட்டின்னு பெங்கால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. பெங்கால் கெசட்டி 1780ஆம் வருடம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யாரு? ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி அப்படின்னுவாங்க. ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி இவருடைய முழு பெயர். அப்போ 1780ல பெங்கால் கெஜெட் அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்? ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி அப்படின்னு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் சம்மத் கௌமுடி, ராஜாராம் மோகன் ராய். எந்த ஆண்டுப்பா சம்மத் கௌமுடி? 1819 வரும்? இல்ல, 1821. ஓகேங்களா, அப்ப 1821ல சம்பத் கௌமுடி யாரால் இயற்றப்பட்டதுன்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் மிராத்துல் அக்பர், அதுவும் யாரு ஏற்றியிருப்பா? ராஜாராம் மோகன் ராய் தான் ஏற்றியிருப்பாரு. அது ஏற்றிய ஆண்டு பார்த்தோன்னா 1822. மிராத்துல் அக்பர் 1822. சம்மத் கௌமுடி என்ன லாங்குவேஜ்ல பதியிருப்பாரு? பர்ஷியன் லாங்குவேஜ்ல. மிராத்துல் அக்பர் வங்க மொழி. ஓகேவா. நெக்ஸ்ட் ராஷ்டிரகோப்தர். ராஷ்டிரகோப்தர் நமக்கு கண்டிப்பா தெரியும். ராஷ்டிரகோப்தர் யார் எழுதியிருப்பா? தாதாபாய் நவ்ரோஜி, இந்த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. என்னன்னு சொல்லுவோம் இவர? இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கிராண்ட் மேன் ஆஃப் இந்தியா. கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு யாருன்னு கேட்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி. இவர் இல்லைன்னா அந்த என்ன சொல்றது, அந்த பட்ஜெட்ன்ற ஒரு கான்செப்டே வந்திருக்காது. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியா அந்த ட்ரெயின் வெல்த் தியரி காசு பண்ணியிருப்பார்ல, அப்போ அந்த பட்ஜெட்லாம் கால்குலேட் பண்ணார்ல, அப்போ இவர் தான் அதுக்கு ஒரு முன்னோடியே நமக்கு. ஓகேங்களா, அதனால ரொம்ப ஃபேமஸான பர்சன் இவர். அவருடைய பத்திரிகை தான் என்னன்னு பார்த்தோம், ராஷ்டிரகோப்தர் 1854ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியன் மிரர், கண்ணாடி அப்படின்னு இந்தியன் மிரர்னு வருது. அப்போ யாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேவேந்திர தாகூர். தேவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு, தேவேந்திரா கண்ணாடி முன்னாடி போய் நின்ன அழகாவே இல்லை அப்படின்னு வேண்டுவல்ல, அது மாதிரிதான். அப்ப தேவேந்திரா அப்படின்னாவே உனக்கு மிரர் ஞாபகம் வரணும். தேவேந்திரா அப்படின்னா மிரர் ஞாபகம் வரணும், மறக்க கூடாது. அடுத்தது ஹிந்து. ஹிந்து நமக்கு தெரியும்பா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல 1878. ஏன்னா சுதந்திரத்துக்கு போறோம்னா ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர் இது. ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்து நியூஸ் பேப்பர் 1878 ஜி.எஸ். சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு அவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, இந்து 1878ல வரும். நல்லா பண்ணுங்க. நமக்கு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஸ்வதேசி மித்ரன். ஸ்வதேசி மித்ரன் இதுதான் என்ன பண்ணியிருப்பாரு? 1878ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. அப்ப இந்து எப்ப பண்ணியிருப்பாருன்னா 1891 தானே பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் இப்ப அந்த கன்ஃபியூஷன் வருது. 1878 அந்த இந்துன்றது நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்ப அந்த இந்து கிரியேட் பண்ணா பார்த்துட்டோம். ஆனா பார்த்தோன்னா அது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வதேசி மித்ரன் தான் 1878. இந்து 1891. அது எப்ப டெய்லி நியூஸ் பேப்பரா இருக்கும்னா 1899ல தான் டெய்லி நியூஸ் பேப்பரா மாறி இருக்கும். அதுவும் நமக்கு தெரியணும். ரெண்டுத்தையுமே ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இந்துவும் சரி ஸ்வதேசி மித்ரனும் சரி யார் பண்ணியிருப்பா? இவரு ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். கேசரி நமக்கு தெரியும், பாலகங்காதர் திலகர். கேசரி நியூஸ் பேப்பர் யார் எழுதியிருப்பா? 1881ல பாலகங்காதர் திலகர். கேசரின்ற ஒரு நியூஸ் பேப்பரும் வேற என்ன இருக்கும்? மராட்டா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் உத்போதனா. உத்போதனாவே நமக்கு போதனை, அந்த போதனை. அதுக்கப்புறம் இந்த சுவாமிகள் அப்படின்ற மாதிரி அந்த போதனை செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப போதனா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? சுவாமி விவேகானந்தா டக்கு ஞாபகம் வந்துடும். 1899ல
சுவாமி விவேகானந்தர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப உத்போதனா அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் ஒப்பீனியன். இந்தியன் ஒப்பீனியன் யார்? கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1903 மகாத்மா காந்தி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இந்தியன் ஒப்பீனியன்றது யார் எழுதியிருப்பாரு? மகாத்மா காந்தி தான் எழுதியிருப்பாங்க. இந்தியாவுடைய ஒப்பீனியன் அப்படின்றது மகாத்மா காந்தின்றது ஞாபகம் வரணும். அடுத்தது வந்தே மாதரம் 1905 அரவிந்த கோஷ். ஓகேங்களா? ரவீந்திரநாத் கோஷ், ரவீந்திரநாத், அப்புறம் அரவிந்த கோஷ், இதெல்லாம் வரும். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்ப 1905 வந்தே மாதரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த கோஷ் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூ இந்தியா. நியூ இந்தியா யாரு? 1914 அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நியூ இந்தியான்றது யாருன்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அம்மையார் 1914. அடுத்து யங் இந்தியா. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா மட்டும் தான் எழுதியிருப்பாங்களா? என்னன்னு வரும்ல, என்னது பாது? காமன்வீல். காமன்வீல் ஆக்சுவலா இந்த காமன்வீல் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கும். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் இதை எப்ப கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 1904. யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஜிபி பிள்ளை. இவர் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கம்பெனி டவுன்ல போயிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாங்கிட்டு குத்தகை எடுத்து அதை ரிஃபார்ம் பண்றாங்கல்ல, அது மாதிரி எடுத்துட்டு தான் காமன்வீல் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் உருவாக்கியிருப்பாங்க. அதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது யங் இந்தியா. அப்ப இந்தியன் ஒப்பீனியன் காந்தி பார்த்தோம். எந்த ஆண்டு பார்த்தோம்? 1903 பார்த்தோம். அப்ப இங்க பார்த்தோம்னா யங் இந்தியா. யங் இந்தியா எந்த ஆண்டு? 1919. அப்ப ரெண்டு நம்ம காந்தி பார்த்துட்டோம். ஒன்னு இந்தியன் ஒப்பீனியன் ஒண்ணு, 1919 யங் இந்தியா ஒண்ணு. மூக் நாயக் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரியாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1920 அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார் மூக் நாயக். ஓகேங்களா? அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு நியூஸ் பேப்பரா வச்சு இந்த மூக் நாயக் அப்படின்றது எழுதியிருப்பாரு. நவஜீவன் பாருங்க, நவஜீவன் 3வது பத்திரிகை காந்தி. இது 1929 மகாத்மா காந்தி. அப்ப 1903 என்ன எழுதியிருப்பாரு பார்த்தோம். 1919 என்னது இது? யங் இந்தியா. யங் இந்தியா 1903 இந்தியன் ஒப்பீனியன். ஒப்பீனியன். நெக்ஸ்ட் 1929 நவஜீவன். நவஜீவன் 1932 ஹரிஜன். ஹரிஜன். இது எல்லாமே யார் எழுதியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி தான். இதுக்குதான் போட முடியுதா? IYNH அப்படின்னு வருது. NH ஞாபகம் வச்சுக்கோங்க, NH ஹைவே. IY ஞாபகம் வச்சுக்கோங்க, IU அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்ச யாரு? மகாத்மா காந்தி. இந்த ஆண்டு முக்கியம். 3/9/29/32. ஓகேங்களா? அதுவும் முக்கியம். அவ்வளவுதான்ப்பா. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம இந்த வகுப்புல பார்த்துருக்கோம். மேலும் அடுத்த சீரீஸ்ல தொடருவோம். தேங்க்யூ.